ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு தனியார் கல்லூரியில் ஏகப்பட்ட ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி ஜாப் அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்ளை வித் 7 days கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்னைக்கு வந்ததோ அட்வர்டைஸ்மெண்ட் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 7 days கால்குலேட் பண்ணி தான் வந்துட்டு இன்டர்வியூ டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ லெக்சரர் வந்து வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட்க்குன்னு பாருங்கள். சிவில், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், கம்ப்யூட்டர், ஐடிக்கு கேட்டிருக்காங்க. நீங்கள் எம்இ அப்படி இல்லைன்னா பிஇ முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிடென்ஷியல் டியூட்டர் கேட்டிருக்காங்க, ஹாஸ்டலுக்கு கேட்டிருக்காங்க. நீங்கள் பிஇ அப்படி இல்லைன்னா எனி டிகிரி முடிச்சிருக்கணும் வித் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. ஆஃபீஸ்க்கு பிகாம் அப்படி இல்லைன்னா எம்காம் முடிச்சிருக்கணும். நாலேஜ் வந்து டேலியில் தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் லேப் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. மெக்கானிக்கல் அப்படி இல்லைன்னா ட்ரிபிள்இ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ அப்படி இல்லைன்னா ஐடிஐ வந்துட்டு நீங்கள் முடிச்சிருக்கணும். மெக்கானிக்கல் ட்ரிபிள்இக்கு ஹேண்டில் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிஷியன் கேட்டிருக்காங்க. மெயின்டெனன்ஸ்க்காக கேட்டிருக்காங்க. ஐடிஐ முடிச்சு வித் எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் கீப்பர் கேட்டிருக்காங்க. ஸ்டோர் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? லைப்ரரியன் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. லைப்ரரியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் +2 முடிச்சிருந்தா கூட ஓகே தான், இல்லை எனி டிகிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆட்டோமொபைல் மெக்கானிக் கேட்டிருக்காங்க. போக்குவரத்து துறை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வாகனங்கள் பழுது பார்க்குவது 3 வருட முன் அனுபவம் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சமையல் மாஸ்டர் கேட்டிருக்காங்க. உதவியாளர் கேட்டிருக்காங்க. கல்லூரி விடுதிக்கு கேட்டிருக்காங்க. 3 வருட முன் அனுபவம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரை கான்டாக்ட் பண்ணுறது, எங்கே கான்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்பி வேலாயுத நாடார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய காலேஜ் நேம் கொடுத்துருக்காங்க. பாலிடெக்னிக் கல்லூரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழுவுச்சத்திரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 9489070255 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இன்னொரு நம்பர் 7010600945 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களோட மெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. inbox@ அப்படின்னு போட்டுட்டு mspvl.com அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டைரக்ட் இன்டர்வியூ போங்க. இன்கேஸ் போக முடியலன்னா மறக்காமல் ரெஸ்யூமை மெயில் பண்ணிவிடுங்க. நீங்கள் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்னா கண்டிப்பாக காலேஜ்லேருந்தே உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.